ஹாய், நான் கார்த்திகா காயம்பு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாட்ஸ் தீங்கியல் சட்டம். இந்த சப்ஜெக்டை வந்து எப்படி படிக்கிறது, எப்படி படித்தா அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து டாட்ஸ்க்கு வந்து ஆத்தர் நேம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டாட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனும் வந்து இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சட்டம்னா என்ன, தீங்கியல் சட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லா ஆஃப் டாட்ஸ் தீங்கியல் சட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி, சிபிசி அதுலெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கும். கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து தியரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லீகல் மேக்ஸிம்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி செக்ஷன்ஸ் இல்லாததுனால நீங்கள் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் மெமரி பண்ணுறதுக்கு அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது கொஞ்சம் டஃப்பு, டாட்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும், புரியாது அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட வியூவை பொறுத்து. இப்போது சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி தான். ஸோ டாட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதாவது கவனமாக படிக்கணும். ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது சில டாபிக்ஸ் வந்து புரியாத மாதிரி இருந்தால் கூட திரும்ப திரும்ப நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது புரியும். ஸோ கொஞ்சம் கவனமாக நிதானமாக நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் புரியாமல் இருக்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த டாட்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து தோணும், இதெல்லாம் கூட தப்பாக, இந்த மாதிரிலாம் கூட இதெல்லாம் கூட லீகல் ரைட்ஸாக, இந்த லீகல் ரைட்லாம் வயலேட் ஆனால் கூட கேஸ் போடலாமா, ஸோ இதெல்லாம் கூட இவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 40 கேஸ் லாஸாவது நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 40 கேஸ் லாஸாவது நீங்கள் மெமரி பண்ணணும். அதாவது மெமரி பண்ணுறதுனா உடனே மக்கப் பண்ணுறது அப்படி கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். கதை மாதிரி தானே. கேஸ்லானா என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்ப்பீங்க. அதுதான் கேஸ்லானோன்னு இதுக்குன்னு தனியாக புக் வாங்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் எந்த புக் வாங்கினாலும் எந்த லாங்குவேஜில் படித்தாலும் அதுலேயே கேஸ் லாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கேஸ் லாஸுமே நீங்கள் வந்து படிக்கணும். இதுதான் வந்து இந்த பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ் படிக்கிறது. கண்டிப்பாக வந்து மினிமம் 40 இல்லை 30ஆவது படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம். 30 கேஸ் லாஸ் கூட தெரியாமல் இந்த பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. கண்டிப்பாக 30 கேஸ் லாஸாவது நீங்கள் படிக்கணும். 40 இல்லை 40க்கு மேலே படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இதுக்குமே வந்து நிறைய நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். எல்லா லா பேப்பர்ஸ்க்குமே அப்படி தான். இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் எழுதணும், கேஸ் லாஸும் எழுதணும். அதாவது ரிலேட்டட் கேஸ் லாஸ் அந்த மாதிரி எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் டாட்ஸுக்குமே இதுலேயுமே நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் நிறைய எழுதணும், அதே மாதிரி கேஸ் லாஸும் நிறைய எழுதணும். இப்போது சில கேஸ் லாஸ் வந்து ஒரு கேஸில் வந்து 2-3 டாபிக்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ் லாஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கேஸ் லாஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கேஸ் லாஸ் எல்லாமே படிக்கணும். என்னக்கா இவ்வளோ சொல்கிறீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, ரொம்ப பயமாக இருக்கே, ரொம்ப டஃப்பாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸி தான். லா பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸி தான். இதில் கஷ்டம்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மனசு வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் ஒரே ஒரு பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு படிக்கணும். டாட்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் மோஸ்ட்லி லா பேப்பர்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சு வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்றப்பட்ட சட்டம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் மேட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிபதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இயற்றப்பட்ட சட்டம் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டம் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து இது உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. டாட் அப்படின்னா ராங் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்டன்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா. சப்ஸ்டன்டிவ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமுறை சட்டம். நிலைமுறை சட்டம்னா அதில் வந்து டியூட்டிஸ், கடமைகள், ரைட்ஸு இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜரல் லாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ப்ரொசீஜரை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதை வந்து ப்ரொசீஜரல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிஆர்பிசி, சிபிசி அதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் லா. அதில் வந்து ஒரு கேஸ் வந்து எப்படி நடக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொசீஜரல் லா. ஸோ டாட்ஸ் வந்து நடைமுறை சட்டம் கிடையாது, அது ஒரு நிலைமுறை சட்டம், சப்ஸ்டாண்டிவ் லா. டாட்ஸோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறதுனால இல்லைன்னா செய்யாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய தீங்கு, அதாவது லீகல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகணும், லீகல் ரைட்ஸ் வந்து தடுக்கப்படணும், அந்த இடத்துல வந்து டாட்ஸ் வரும்.
இப்போ டாட்ஸில் இருக்க கேஸ்லாம் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாட்ஸ் அப்படின்னாலே இந்த கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் விசஸ் ஒயிட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓட் பண்ணுறது வந்து இன்னொருத்தர் வந்து தடுத்துருவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லீகல் ரைட் வந்து வயலேட் ஆகுது, அவரோட லீகல் ரைட் வந்து தடுக்கப்படுது. ஸோ இது ஒரு டாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல அவர் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சாரோ அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவரோட லீகல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிருக்குல்ல. ஸோ அதனால இது வந்து ஒரு ஸோ இதெல்லாமே வந்து டாட்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், ட்ரெஸ்பாஸ் அத்துமீறல். ஸோ இந்த ட்ரெஸ்பாஸ்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா அத்துமீறல் தமிழில் அதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தரோட நிலத்தில் இன்னொருத்தர் வந்து அத்துமீறி நுழைஞ்சிடுறாரு, இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்க அத்துமீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க. ஸோ இது வந்து அத்துமீறுதல் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் போடலாம். என்னோட வீட்டுக்குள்ளே வந்து என்னோட அனுமதி இல்லாமல் இவர் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுனால இல்லை நிலத்துக்குள்ளே வந்துட்டு போனதுனால நம்மளுக்கு எந்த விதமான இழப்போ டேமேஜ் லாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம வந்து கேஸ் போடலாம். இது வந்து டாட்ஸில் தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்து டாட்ஸில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவர் என்னோட நிலத்தில் அத்துமீறி நுழைஞ்சிட்டதுனால நான் கேஸ் போடுறேன், எனக்கு வந்து இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போடுறோம் இல்லையா. அப்போ இந்த கேஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ வந்து இழப்பீடு கொடுக்கணும், எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது, அதை வந்து கோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய கேஸ்லாஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டேமேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ டேமேஜ்னு சொல்ல முடியாத சில கேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸில் வரும். அந்த மாதிரி டேமேஜ் இவ்வளோன்னு நம்ம கேட்கக்கூடிய கேசஸ்ஸு, டேமேஜ் இவ்வளோன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காம்பன்சேஷன் கேட்கக்கூடிய கேசஸ் வந்து டாட்ஸில் வர. டாட்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஸோ ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ட்ராக்ட் போட்டு ஒருத்தவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆயிடுது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ட்ராக்டில் போயிடும், அதில் வந்து டாட்ஸ் வராது. இப்போ கான்ட்ராக்ட் போடாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பாடு நல்லதாக இருக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும், க்ளீனாக கொடுக்கணும், இதெல்லாமே அவரோட ஒரு கடமை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சாப்பாடு வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு அவர் ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போகிறோம், அப்படி கிடையாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சாப்பாடு ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இல்லை, ஃபுட்டுனால ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு தான் போவீங்க, அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. இது அந்த மாதிரி தான் போகும். ஆனால் இதில் வந்து இந்த இடத்துல டாட்ஸ் வருது அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் இல்லாமல் ஒரு தவறு ஒரு தீங்கு அந்த இடத்துல நடந்துருது இல்லையா. ஸோ இது வந்து டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூலில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பையனுக்கு ஹெவி இன்ஜுரி ஆயிடுது, ரொம்ப வந்து அவனுக்கு காயமாயிருது. ஸோ அப்படி காயமாகும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அடித்த பையன் தானே பொறுப்பு, அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் யார் கொடுக்கணும், அடித்த பையன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஸ்கூல் தான் கொடுக்கணும், ஸ்கூல் தான் முழுக்க வந்து அதுக்கு பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, காரோட ஓனர் வந்து வேறு ஒருத்தர். அப்போ அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனால் யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஆக்சிடென்ட் ஆகி ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டிக்கு ஹெவி இன்ஜுரி ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்ஜுரியான அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் காம்பன்சேஷன் யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரோட ஓனர் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து டாட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டாட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், நல்லா ப்ரீஃபாக நல்லா புரிஞ்சு படிக்கணும். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நல்லா புரிஞ்சு படிக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டாட்ஸில் லீகல் மேக்ஸிம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்னம் சைன் இன்ஜூரியா, இன்ஜூரியா சைன் டேம்னோ. இந்த டேம்னம் சைன் இன்ஜூரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் வித்தவுட் இன்ஜுரி, அதாவது லீகல் ரைட் வந்து வயலேட் ஆகியிருக்காது. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு, இல்லை ஒரு துணிக்கடை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா போயிட்டுருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து அவரை பார்த்து அப்படியே அவரை மாதிரியே எல்லாமே பண்ணி அவங்களும் ஒரு துணிக்கடை வந்து போட்டுறாங்க. அவங்க துணிக்கடை வச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லாஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ லாஸ் ஆகிருக்கு, ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் வந்து அங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா லீகல் ரைட் எதுவுமே வயலேட் ஆகுது. இப்போது இதுக்கு கோர்ட்டுக்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எப்படி கடை நடத்துறதுக்கு நீ வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உனக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கோ, உனக்கு முழு உரிமை இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ இதில் வந்து எந்த லீகல் ரைட்டுமே வயலேட் ஆகலை, எந்த லீகல் ரைட்டுமே தடுக்கப்படலை. ஸோ அதனால் இதுக்கு வந்து காம்பன்சேஷன் இதுக்கெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க.
அதே போல் இந்த இன்ஜுரி சைன் டேம்னோ, இன்ஜுரி வித்தவுட் டேமேஜ், இதில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ரைட் வந்து கண்டிப்பாக வயலேட் ஆகிருக்கும். ஆனால் வந்து இதில் லாஸோ டேமேஜோ எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து ஒருத்தர் ஓட் பண்ண போனார் இல்லையா, அவரை வந்து ஓட் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அப்படி தடுக்கும்போது அவளோட லீகல் ரைட் வந்து தடுக்கப்படுது. ஆனால் அதனால அவளுக்கு எந்த ஒரு விதமான லாஸோ இழப்பு எதுவுமே வந்து ஆகலை. ஆனால் அவரோட லீகல் ரைட் வந்து வயலேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகலாம். இதுக்கு அவருக்கு காம்பன்சேஷனும் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ டாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபமேஷன், அசால்ட்டு, ட்ரெஸ்பாஸு, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் வந்து இப்போது புக்ஸை வந்து பார்த்துடலாம். இங்கிலீஷில் டாட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்கே பாங்கியா. இந்த புக் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்க சொல்லியிருக்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதனாலும் உங்கள் விருப்பம் தான். ஆத்தர்ஸ் நேம் இன்னுமே நிறையா வந்து நம்மளோட சிலபஸு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி டாட்ஸுக்கு வந்து ஆர்கே பாங்கியா தான் படிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஜெகநாதன். ஸோ இது வந்து தமிழ் புக்கு. ஸோ இந்த புக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழுக்கு பார்த்திங்கன்னா ரஃபேல் ரோமன். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதாவது ரொம்ப ப்ரீஃபாக வந்து இருக்காது. அதாவது இந்த புக்கை வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ரீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி இவரோட லேண்ட் லாஸ் நிறைய இதுக்கு ரஃபேல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த புக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த புக்கு படித்தா வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது புக்கு வாங்கிட்டு தமிழில் படிக்கிறவங்க ரஃபேலையும் வேணால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தமிழில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார். ஸோ இந்த புக்குமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வேறு ஏதாவது ஆன்லைன் இதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது COVID-19 அப்படின்றதுனால நீங்கள் புக்கு வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்து செக் பண்ணி வேணுன்றவங்க வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த மாதிரி சட்டம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை இன்னுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு. தேங்க்யூ.